விட்டு வெளியே போ. தடி விட்டு வெளியே போ. போன நான் சொன்னா போலீஸ்க்கு போன்னு சொல்லி சொன்னா இல்ல உங்க போலீஸ் வரதுல நில்லுங்க. கல்ல எடுத்து போய் கல்ல எடுத்து போய் நீ கல்ல எடுத்து போலீஸ் வந்து ராணி விவகாரம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் பெண்ணொருவரும் முரண்பட்ட சம்பவத்தின் வழக்கு விசாரணையில் இருவருக்கும் இன்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு மிக கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவருடைய துப்பாக்கியும் சான்று பொருளாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி காலை இளவாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட அவர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. அதன்படி 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதேவேளை அர்ஜுனா எம்பிக்கு கல்லால் எறிந்ததாக குறிப்பிடப்பட்ட பெண்ணுக்கும் இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டிருந்தது. கடந்த 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் இடம்பெற்ற காணி தகராறின் போது பெண்ணொருவரை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டார். குறித்த காணியின் உரிமை தொடர்பாக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அக்காணி தமக்கு சொந்தமானது என அர்ஜுனா தரப்பும் மற்றொரு பெண்ணும் உரிமை கோரி வந்துள்ளனர். சம்பவத்தன்று பாராளுமன்ற உறுப்பினர் அக்காணியை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த 2 பெண்கள் காணியின் ஒரு பகுதி தமக்கு சொந்தமானது என கூறி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தல் விடுத்ததும் குறித்த பெண் கற்களால் அறிவதுமான காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் முதலில் குறித்த பெண்ணும் பின்னர் அர்ஜுனா எம்பியும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். தடி விட்டு வெளியே போன நான் சொன்னா போலீஸ்க்கு போன்னு சொல்லி சொன்னா இல்ல உங்க போலீஸ் வரதுல நில்லுங்க. கல்ல எடுத்து போய் கல்ல எடுத்து குறித்த வழக்கு இன்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அர்ஜுனா எம்பிக்கு 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையிலும் குற்றஞ்சாட்டப்பட்ட பெண்ணையும் பிணையில் விடுவிக்க மல்லாகம் நீதவான் உத்தரவிட்டார். குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் நீதிமன்றத்திற்குள் நடந்த விடயம் தொடர்பாக சட்டத்தரணி மணிவண்ணன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். கடந்த வாரம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் பிரதேசவாசிகள் அல்லது காணி உரிமையாளர்களுக்கும் இடையில் ஒரு தகராறு இடம்பெற்றது கூட எல்லோருக்கும் தெரியும். அந்த தகராறின் அடிப்படையிலே கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பெண் விளக்கமறையிலே மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினாலே வைக்கப்பட்டிருந்தார். அதே போன்று கடந்த திங்கட்கிழமை மண்டலை முற்படுத்தப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் இன்றைய தினம் வரை மன்றினாலே விளக்கமறையிலே வைக்கப்பட்டிருந்தார். இன்று அந்த 2 வழக்குகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அந்த 2 வழக்குகளிலும் நான் அந்த பெண் சார்பிலே நீதிமன்றத்திலே ஆயராகியிருந்தேன். என்னோடு கனிஷ்ட சட்டத்தரணிகளும் ஆயராகியிருந்தார்கள். அந்த வழக்கிலே நாங்கள் 2 விதமான விண்ணப்பங்களை மேற்கொண்டிருந்தேன். ஒன்று அந்த பெண்ணை பிணையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கௌரவ மண்டலம் விண்ணப்பம் செய்த அடிப்படையிலே பெண் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ராமநாதன் அர்ஜுனா அவர்களையும் விளக்கமறியலில் தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் கௌரவ மன்றத்தினுடைய கவனத்தில் கொண்டு சென்றுள்ளேன். மிக பிரதானமாக லைசன்ஸ் வழங்கப்படுகின்ற ஒருவர் எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத ஒருவராக இருக்க வேண்டும். அவருக்கு தான் லைசன்ஸ் வழங்க வேண்டும். குறிப்பாக கிரிமினல் வழக்குகள் இருக்கின்ற ஒருவருக்கு லைசன்ஸ் வழங்க முடியாது. இந்த அடிப்படையிலே இந்த நபருக்கு எதிராக பல்வேறு குற்றவியல் வழக்குகள் நடைபெற்று வருகின்ற காரணத்தினாலே இவருக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்க முடியாது. இவர் கடந்த காலங்களிலே பல்வேறு இடங்களிலே தன்னிடம் துப்பாக்கி இருப்பதை வைத்து பல்வேறு மிரட்டல்களை பொதுமக்களுக்கு விடுத்து வருகின்றார் என்ற விடயத்தை கௌரவ மன்றத்தினுடைய கவனத்தில் நான் கொண்டு சென்றிருந்தேன். அதே போன்று எத்தகைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரிடம் இவ்வாறான துப்பாக்கிகள் இருக்கின்ற பொழுதும் சமூகத்தை அச்சுறுத்துகின்ற விதமாக துப்பாக்கிகளை நீட்டுகின்ற செயற்பாடு வேறு எந்த
பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் அல்லது லைசன்ஸ் வைத்திருக்கின்றவர்களாலும் செய்யப்படுவதில்லை. இவர் ஒரு புதுவிதமாக சமூகத்தை விரட்டுகின்ற பாணியிலே இந்த லைசன்ஸை பயன்படுத்தி துப்பாக்கிகளை நீட்டுகின்ற வழக்கத்தை கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் இது நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நான் கௌரவ மந்திரியுடைய கவனத்தில் நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதே போன்று இந்த ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய விளக்கமறியல் காலத்தை நான் நீடிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த பொழுதும் போலீசார் இளவாலை போலீசார் தங்களுக்கு இந்த விளக்கமறியலை நீடிக்க வேண்டிய தேவை இல்லை, விசாரணைகள் முடிவடைந்திருப்பதாக நீதிமன்றத்தை தெரிவித்ததை அடுத்து விளக்கமறியலிலிருந்து அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இருந்த போதிலும் கடுமையான பிணை நிபந்தனைகளை விதிக்குமாறு நான் கௌரவ மன்றிடம் சுட்டிக்காட்டியிருந்தேன். குறிப்பாக அந்த லைசன்ஸை இடைநிறுத்த வேண்டும், அந்த துவக்கை நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டும் போன்ற விடயங்களை நான் நீதிமன்றத்திலே விடுத்திருந்தேன். அதன் அடிப்படையிலே அவருடைய துவக்கு சான்று பொருளாக நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலதிகாரிக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாரிடம் கூறப்பட்டிருக்கிறது. இவருடைய லைசன்ஸை இடைநிறுத்துவது தொடர்பாக மேலதிகாரிக்கை சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட முறைப்பாட்டுக்காரர்களை, குறிப்பாக அந்த பெண்ணை அச்சுறுத்துகின்ற விதத்திலே இவர் எந்தவித செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என்ற விடயத்தையும் கௌரவம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த கடுமையான பிணை நிபந்தனைகளை மீறுகின்ற பட்சத்தில் இவருடைய பிணை ரத்து செய்யும் என்கின்ற விடயத்தையும் கௌரவம் என்று இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்திருக்கிறது. ஆகவே மிக கடுமையான பிணை நிபந்தனை அடிப்படையிலே அவருடைய துப்பாக்கி நீதிமன்றத்திலே சான்று பொருளாக முற்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதிக்கு தமிழகப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.